வணக்கம். ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது, அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த குரு பயிற்சி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதில் ஒரு மேசம் முதல் மீனம் வரை ஒரு அனைத்து ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா எவ்வாறான பலன்கள் இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் முழுமையாக தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கான அருமையான பலன்கள் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. புதுசாக நம்ம சேனல் வந்திருக்கீங்களா? நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தகவல் வேணும்னாலும் அது கமெண்டில் கொடுங்க. அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோ பதிவாக நான் போடுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை அனைத்து ராசிகளுக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியான ஒரு சின்ன விளக்கத்தை நான் இந்த கொடுத்துட்றேங்க. அதாவது குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றது இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நிறைய யூடியூப்பில் மற்ற விஷயங்களில் குரு பயிற்சி பலன்கள்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த குரு பயிற்சி பலன்கள் சில பேர் நீங்கள் பேசி கேட்டிருப்பீங்க. எப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் அப்படி இருக்கும், பணம் கொட்டுன்னு சொன்னாங்க, சூப்பராக இருக்குன்னாங்க, அப்படி இருக்குன்னாங்க, இப்படி இருக்குன்னாங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா எந்த வகையிலுமே எனக்கு பணம் கிடைக்கல, இல்லை அவங்க சொன்ன விஷயங்கள் நடக்கலை அப்படின்ற விஷயங்களை சில பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த குரு பயிற்சி பலன்கள்ன்றது பலன்கள் சொல்கிறோம். அந்த விஷயங்கள் சில பேர்த்துக்கு உங்களுக்கு அந்த விஷயங்களே நடக்கலை. ஏன் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை முன்னாடி நம்ம பார்த்துலாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு குரு பயிற்சி பலன்கள் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் அது நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற விஷயங்கள் மனசில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான விளக்கத்தை முன்னாடி சொல்லிவிட்டு அது பிறகு பார்த்திங்கன்னா அனைத்து ராசிகளுக்கும் ஒரு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு நல்லது நடக்கலை, அவங்க சொன்ன விஷயங்கள் நடக்கலை அப்படின்றது ஏன் அப்படி நடக்கலை அப்படின்றதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு 7.5 சனி அப்படின்ற விஷயம் நடக்குது இல்லைங்களா? அப்போ அந்த 7.5 சனி அப்படின்ற விஷயம் நடக்கும்போது நமக்கு ஒரு கோல்சார பயிற்சி அப்படின்ற விஷயங்கள் நல்லது கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் பலன்கள் ஒரு மத்தியமமாக தாங்க நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனி பகவான் என்பவர் ஒரு அதிக ஒரு பாவத்துவமான ஒரு கிரகம், ரைட்டுங்களா? இப்போ உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் அந்த சனி பகவான் ஒரு அருமையான நல்ல ஒரு சுபத்தன்மையாகி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது, அந்த 7.5 சனி நடக்கும்போதும் இந்த குரு பயிற்சி பலன்கள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் சனி பகவான் உங்களோட ஜாதகத்தில் ஒரு பாவத்துவமாக இருக்கார், மேலும் ஒரு செவ்வாயோடு சேர்ந்திருக்கார், ஒரு ராகுவோடு சேர்ந்திருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் ஜாதகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியும் நடக்கும்போது, அப்போ அந்த கோல்சாரத்தில் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த குரு பகவான் வராரு. இருந்தாலும் உங்களோட ஜாதக அமைப்பு நடக்கக்கூடிய 7.5 சனி அப்படின்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதிக பாவத்துவமாகி நடக்கக்கூடிய விஷயங்கள். அந்த குரு அப்படின்றது ஒரு அதிக ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு அவர் இருப்பார். அப்படின்றதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றது யோகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான அமைப்பில் அந்த குரு பகவான் இருப்பாருங்க. ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6, 8, 12 அப்படின்ற விஷயம் இருக்குங்க. அப்போ அந்த இடத்தோட உங்களுக்கு இப்போ ராசி இருக்குன்னா ராசிக்கு 6ஆம் இடம், ஒரு ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடம், அந்த அதிபதிகளோட உங்களுக்கு தசை அப்படின்ற விஷயம் நடக்குங்க. அப்புறம் அந்த அதிபதிகளோட தசை நடக்கும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கோல்சாரத்தில் நல்லா இருந்தாலும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்களை செய்ய விடாதுங்க. அப்போ அந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடை அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அவயோகியோட ஒரு தசை அப்படின்றது. அவயோகியோட தசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேசராசிக்கு அவங்களோடது ஒரு செவ்வாய் தான் ராசிநாதன் செவ்வாய். அப்போ அவங்களுக்கு ஒரு சனி பகவானோட ஒரு தசையோ புத்தியோ போதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் பகை. அப்போ அந்த சனி பகவானோட ஒரு புத்தியோ தசையோ போகும்போது
இப்போ வந்து கோல்சாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைக்கு குரு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக அந்த தசை அப்படின்ற விஷயம் அவயோகியாக உங்களுக்கு தசை வந்து கெடுதலை கொடுக்கக்கூடிய விஷயமாக போயிட்டுருக்குங்க. அப்போ அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருப்பெயர்ச்சி அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு பலன் அப்படின்ற விஷயம் ஒரு பெருசாக வந்து இருக்காது. ஒரு மத்தியமமான பலன்களாக நார்மலாக தான் இருக்கும். ஆக இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் பொறுத்து தான் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்து அடங்கியிருக்குங்க. ஆக அனைத்து ராசிகளுக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கும்போது ஒரு வந்து அந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த யோகம் வந்து உங்களுக்கு மத்தியமமாக தான் இருக்கும், ஒரு நார்மலாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு குருப்பெயர்ச்சி பலன்கள் அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேச ராசி நேயர்களுக்கு, மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியிலே இருந்தாருங்க. ராசியிலேயே வந்து குரு பகவான் இருப்பது ஒரு ஜென்ம குரு அப்படின்றது மனசு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. ராசியிலேயே குரு இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர்த்துக்கு இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் நம்பி சில பேர்கிட்ட வந்து பொறுப்பு ஒப்படைச்சிருப்பீங்க, பண விஷயங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்போ அந்த விஷயங்களாம் வந்து ஒரு தடை தாமதங்களாகவே இருந்திருக்கும். கொடுத்தது வந்து வராமல் டிலே ஆகி இல்லை மனசு கொஞ்சம் டிப்ரெஷன் ஏதாவது ஒரு கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பார்த்தவங்கன்னா பார்க்கக்கூடிய இடம் நல்லதாக இருக்கும். ஆனால் அவர் இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுத்துவாருங்க. அப்படின்ற வகையில் மேசராசிக்கு குரு பகவான் ராசியிலே இருந்தாருங்க. அப்போ ராசியிலே இருந்தாலும் வந்து ஜென்ம குரு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுல உங்களுக்கு வந்து ரொம்ப கெடுதல் அப்படின்ற விஷயம் ஏற்பட்டிருக்காது. மனசு கொஞ்சம் டிப்ரெஷன், ஒரு குடும்பத்தில் செஞ்ச பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் மட்டுமே இருந்திருக்குங்க. ஆனால் அந்த செம்ம குரு அப்படின்ற ஒரு விலகி இப்போ மேசராசிக்கு தனஸ்தானத்தில் போகிறாருங்க. குடும்பஸ்தானங்க. ஒரு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் போகிறது அப்படின்ற விஷயம் மிக மிக நல்ல விஷயம். தனஸ்தானமுங்க. தனஸ்தானம்னு என்னங்க? பணங்க. ஆக பணத்தை உங்களுக்கு இங்கே வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படின்ற விஷயத்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மூலமாக இப்போ நீங்கள் உங்களுக்கு வேலை இருக்குது, வேலை இல்லாமல் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், அது மூலமாக பணம் வரும். அப்படி ரெண்டாவது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு பேச்சு அப்படின்ற விஷயம். அப்போ அந்த பேச்சு அப்படின்ற விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நேர்மையாக பேசுவீங்க, நியாயமாக நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தனஸ்தானத்தில் குரு போகுதுங்க. ஆக தனஸ்தானத்தில் குரு போகுது உங்களுக்கு. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போ 6ஆம் இடம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது அந்த கேது இருந்து பல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கும். அது குருவோட பார்வையில் கேது வராரு. அப்படின்றதுனால அந்த சட்ட சிக்கல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த விஷயங்களும் உங்களுக்கு நிவர்த்தியாகும் கண்டிப்பாக. ஆக அந்த குரு பகவான் அப்படின்ற விஷயம் பணம் வந்து வர்றதுக்கான தடைகள் ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும். தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும். ஏதாவது வேலையில் வந்து பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு இழுபறிகள் அப்படின்ற விஷயம் இருந்திருக்கும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கு மன கஷ்டமும் நீங்கும், பண பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒம்பு வழக்கு அப்படின்ற பிரச்சனைகள் இருக்குதா, அது வந்து குரு பார்வையில் உங்களுக்கு எதுவை பார்க்கறதுனால அதிலிருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குங்க. ஆக எல்லா வகையிலையும் மேசராசிக்கு பொதுவாகவே வந்து அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அருமையான டைமுங்க. இந்த ஒரு வருஷம் சூப்பராக இருக்கும் போது மேசராசிக்கு அருமை. ரிஷபராசி நேயர்களுக்கு, ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருங்க. அப்போது 12ஆம் இடத்துல குரு பகவான் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு செலவு அப்படின்றத குறிக்கக்கூடிய இடம் தான் பார்த்திங்கன்னா மேசம். அப்போ அந்த மேசத்தில் இருந்த குரு பகவான் இந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு அப்படின்ற விஷயத்த நிறைய கொடுத்துருப்பாரு. அடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செலவு எப்படின்னா ஒரு சுப செலவாக இருக்கும். ஒரு நல்ல காரியம் வீட்டில் வந்து ஏதாவது 2-3 பண்ணியிருப்பீங்க. இல்லை வீடு கட்டுறது, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காது குத்து, கல்யாணம்,
அப்படின்ற மாதிரியான விஷயம், இல்லை வேறு ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நடந்திருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா பணம் செலவு பண்ணணும், எல்லாத்துக்கும் கூப்பிடணும் இல்லைங்களா, கூப்பிடணும், எல்லாத்துக்கும் உபசரிக்கணும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவு அப்படின்ற விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் இந்த வீடு கட்டுறது, ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுறது அப்படின்றது மாதிரியான இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, ரைட்டுங்களா. இப்போ அந்த விஷயங்களுக்காகலாம் உங்களுக்கு பண செலவு அப்படின்ற விஷயங்களாக இருக்கும். ஆக குரு வந்து 12ஆம் இடத்துல இருந்தார், இது வரைக்கும் விரயமாக இருந்தார். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்ம குருவாக வராரு. அப்படின்றதுனால பண விரயங்கள் உங்களுக்கு குறையும், ரைட்டுங்களா. பண விரயம் ஆகாதுங்க. அப்படின்னு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பணம் வந்து செலவு ஆகலைன்னா உங்களுக்கு கையிருப்பு பணம் இருந்தனாலே போதும், ரைட்டுங்களா. அப்போ பணம் உங்களோட இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் தங்குங்க. கண்டிப்பாக அந்த இதை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த விஷயம் ஒரு ரிஷப ராசிக்கு நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் ஆனால் செலவு அப்படின்ற விஷயம் வந்து டோட்டலாகவே நீங்கள் பணம் வந்து சேமிப்பு நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆக பண சேமிப்பு இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம், வில்லங்கம், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பணம் கையில் இருந்தால் பணம் பத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு குரு பகவான் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இதில் இருக்காருங்க. ஆக இது வரைக்கும் இருந்த ஒரு என்ன கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவர்த்தி ஆகக்கூடியதாக உங்களுக்கு செம்மத்தில் வரக்கூடிய அந்த ஒரு குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. ஆக ரிஷபராசிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அவயோகியாகவே இருக்கார். ரிஷபராசிக்கு சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஒரு பகை தாங்க. இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ராசியில் வந்து 5ஆம் இடத்துல உள்ள கேதுவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்ற விஷயம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. யோகம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குங்க. ஆக குரு பகவானுக்கு பயிற்சி அப்படின்ற விஷயம் ரிஷபராசிக்கும் உங்களுக்கு ஒரு அருமையாக யோகமாக கண்டிப்பாக இருக்குங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தாருங்க. ஆக 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்தார். நல்ல யோகம், நல்ல வருமானம், எல்லா தொழிலில் முன்னேற்றம், எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா மனசுக்கு என்னென்ன பிடிச்சதோ அந்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேற்றிருப்பீங்க மிதுன ராசி நேயர்கள் இந்த ஒரு வருஷம் காலம். ஆக ஒரு அருமையான காலமாக தான் கண்டிப்பாக இருந்ததுங்க. இப்போ நீங்கள் பணம் நிறையா வந்து சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கு செலவுக்கான ஒரு காலம் அப்படின்ற மாதிரியாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் வருதுங்க. 12ஆம் இடம்னாலே பணம் வந்து செலவு பண்ணுவீங்க. அதுவும் ஒரு கெட்டகிரகம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வழியில் வந்து பணம் போகிறது அப்படின்ற மாதிரியாக எடுத்துக்கலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் சுபகுரு, ஒரு முதன்மை சுபராக வரக்கூடிய குரு பகவானுங்க. அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல வருவது சுப செலவுகள். அப்போ வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி அப்படி நடக்க போகுது அப்படின்றதுக்கான அறிகுறிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 12ஆம் இடத்துல வரும்போது வீட்டில் ஒரு சுப காரியங்கள் நடக்க போகுது, ஒரு சுப செலவுகள் வரப்போகுது. அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சேர்த்து வச்ச பணம் கரைய போகுதுங்க. ஆக பணம் வந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும் அப்படின்ற வகையில் ஒரு கணக்கு எழுதி வச்சு பொறுமையாக கணக்கு வந்து பணத்தை வந்து சிக்கனமாக செலவழிச்சிங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப செலவு, ஒரு நல்ல வகையில் எல்லாமே சூப்பராக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு என்ன குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 10ஆம் அதிபதி அப்படின்ற வகையில் தொழிலுக்காக ஏதோ முதலீடு செய்வீங்க, இல்லை ஒரு பார்ட்னர் அப்படின்ற வகையில் வந்து ஒரு 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க. அந்த மாதிரியான அமைப்பு கூட ஏற்படலாம். எதாக இருந்தாலும் பணத்தை கவனமாக சிக்கனமாக செலவழிச்சிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு அருமையான வருடமாக கண்டிப்பாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லாவே இருக்குங்க கண்டிப்பாக. கடகராசி நேயர்களுக்கு கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல அருமையான அமைப்பில் இருந்தாங்க. ஒரு ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு தனஸ்தானத்தை பார்ப்பாருங்க. அப்படின்றதுல தொழில் வேலை அமைப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், தடையில்லாத வருமானம், ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வருமானத்தை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஒரு நல்ல நிலையில் 10ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜீவனம் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. கண்டிப்பாக
அப்போ அந்த ஜீவனம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இல்லைங்களா. அதுவும் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு கிரகம் அப்படின்றது மாதிரி வருதுனால உங்களுக்கு ஒரு தொழில் வேலையில் சிறப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரனோட வீட்டில் வராரு. அதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதுனால மனதில் இருந்த காரியம்லாம் இனிமேல் கண்டிப்பாக நிறைவேறுங்க. தொழில் செய்கிற இடத்துல உங்களை மதிப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல உங்களை மதிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கடகம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை திறன் அப்படின்ற விஷயமும் இருக்கும், ரைட்டுங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை நீங்கள் வந்து ஒரு மதிப்பு கொடுத்து மதிப்பீங்க, அதே மாதிரி உங்களுக்கு அவங்க மதிப்பு கொடுப்பாங்க. உங்களோட உயர் அதிகாரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்ற விஷயம் கூட ஒரு மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற விஷயங்களுக்கு கூட கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆக குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக மனதில் எண்ணிய காரியம் அப்படின்ற விஷயங்கள் நடக்க போகுது. ஆக ஒரு திருமணம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஆகி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா, கண்டிப்பாக 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிரனோட வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஒரு 2ஆம் மேரேஜுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு உங்களுக்கு 2ஆம் திருமணம் நல்லா கூடி வர்றதுக்கான ஒரு காலம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷங்க. இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 2ஆம் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. 2வது மேரேஜ், அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் ஆகி சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி விலகி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த டைமிங்கில் உங்களுக்கு கூடி வரும். கண்டிப்பாக அருமையான அமைப்பு. உங்களுக்கு உங்கள் மனதில் எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஒரு தொட்டது துலங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இந்த கடகராசிக்கு அருமையான காலமாக இந்த ஒரு வருஷம் சூப்பராக இருக்குங்க. சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ பாகிஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசியவே பார்த்துருப்பாருங்க. ராசியவே பார்த்துருப்பதுனால பார்த்திங்கன்னா உடல் வந்து ஒரு ஆரோக்கியம் மேன்மை அப்படின்ற விஷயம் இருந்திருக்கும். ஒரு 9ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகம், சொந்தம், பந்தங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களுமே நடந்துக்கிட்டு தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு மற்ற கிரக நிகழ்வுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வருங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னா நல்லதாகவே நடந்துடாதுங்க. இந்த குரு பகவான் நமக்கு பாகிஸ்தானத்தில் இருந்து ராசியவே பார்த்துருக்காரு. ஒரு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானத்தில் இருக்கிறது பாக்கியம் கிடைக்குங்க. பாகிஸ்தானத்தில் இருந்து பாக்கியத்தை கொடுக்குறார் அப்படின்ற வகையில் பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நீங்கள் பாக்கியம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது, வண்டி வேணுமா, இல்லை கார் வேணுமா, இல்லை ஒரு திருமணம் அப்படின்ற விஷயம் எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா யோகமாக இருக்கும். திருமணமானவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்ற மாதிரியான அமைப்பு பூரா பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி அப்படின்ற விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா அருமையாக 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொடுத்துருக்காருங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல வராருங்க. ஒரு ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறாருங்க. ஆக தனஸ்தானத்தில் கேது குருவோட பார்வையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டமான வகையில் உங்களுக்கு ஒரு பணப்புழக்கம் அப்படின்ற விஷயம் இருக்க போகுதுங்க. ஆக தனஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு இருக்கார், குருவோட பார்வையில் இருக்காருனாலே பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது தாங்க நமக்கு கொடுக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை ஒரு நிறைய கொடுக்கக்கூடியவங்க. அப்படின்றப்ப அந்த குருவோட பார்வையில் கேது இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது மாதிரியாக அமைப்பு. உங்களுக்கு ஒரு பண வரவு இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களால ஏதாவது ஒரு நல்ல நூதன வருமானம் அப்படின்ற விஷயத்தில், ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியில் இருக்குங்க. கன்னி வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்கிறதுனால அப்போ இந்த லாட்ரி திடீர் வருமானம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு கூட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசிக்கு ஒரு கிடைக்கக்கூடிய யோகம் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. ஆக பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியை பார்த்துருக்காரு இது வரைக்கும். இனிமேல் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருங்க. குடும்பத்தில் ஏதாவது அந்த கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு கலகம் அப்படின்ற விஷயம் போயிருக்குங்க. ஏன்னா கேது எங்கே இருக்காரோ அங்கே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் கலகம் அப்படின்ற விஷயத்த உண்டு பண்ணுவாருங்க. அவர் வந்து சிம்மத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் போகும்போது குடும்பத்துக்குள்ளே கலகம், சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா குருவோட பார்வையின் பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரிஷபத்திலேருந்து கேதுவை பார்க்குறாருங்க.
அப்படின்றதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. அருமையான இருக்கக்கூடிய காலகட்டம். ஆக திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 70 to ஒரு 90% திடீர் யோகம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வருஷத்தில் உங்களுக்கு திடீர் யோகம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. கன்னிராசி நேயர்களுக்கு கன்னிராசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் இருக்காருங்க. ராகு பகவான் பார்த்திங்கன்னா 7ல் இருக்காருங்க. அப்போ அந்த கன்னியிலேயே ராசியிலேயே இருக்க அந்த கேது பகவான் ஒரு ஆன்மீக சிந்தனை அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருப்பார். ஒரு மனசு பார்த்திங்கன்னா ஒரு சிறகடிச்சு பறந்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஏன்னா புதன் அப்படின்றதுனாலே மனசு சம்மந்தப்பட்டது. அந்த கேது வந்த ராசியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா மனசே ஒரு கண்ட்ரோல் ஆகி ஒரு நிலை சிந்தனை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் இருக்க எண்ணங்கள் சிந்தனைகளை எல்லாம் நேர்கோட்டுப்படுத்தி ஒரு நீதியாக நடந்துக்கணும், நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள், ஒரு ஆன்மீக சிந்தனையை கொண்டு போகிறது. அப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நமக்கு அதிகமாக ஆசைப்படுவோம், அந்த ஆசை அப்படின்ற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவாருங்க. ஆக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கேது பகவான் ராசிக்கு வந்ததுலேருந்தே ஒரு எல்லாமே கவனமாக ஒரு சிந்தனையாக அப்படின்ற விஷயங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ குரு பகவான் உங்களை அந்த கேது பகவானை பார்க்குறாருங்க. இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது ரொம்ப மனசு டிப்ரெஷனாக இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் டிப்ரெஷன் ஃப்ரீயாகி ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு கேது பார்க்குறது, ராசியிலே கேது பகவான் இருக்கிறது, மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருந்ததுலேருந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஆக மனதளவில் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற விஷயங்களை பட்டிருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மனதளவில் கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு விலக போகுதுங்க. ஆக உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒரு அட்டம குரு அப்படின்றது ஒரு கன்னிக்கு பார்த்திங்கன்னா அவயோகி குரு 8ல் மறைஞ்சிருந்தாருங்க. அப்போ ஒரு அவயோகி 8ல் மறைவது கண்டிப்பாக நல்ல விஷயம். ஒரு அந்த விஷயத்தில் திடீர் யோகம் இல்லாட்டி அந்த வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். இனிமேல் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்குறாருங்க. பாக்கியம் முன்னாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கொடுக்க வேண்டிய டயத்தில் கொடுக்குறது. அதுவும் பார்த்திங்கன்னா சுபகிரகம் முதன்மை சுபர் குரு பகவான் சுக்கிரனோட வீட்டிலைங்க. அருமையான அமைப்புங்க. 9லேருந்து ராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அடுத்து 9ஆம் பார்வையாக உங்களுக்கு ஒரு சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு மகரத்தை பார்க்குறாங்க, 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஆக திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒரு ஆன்மீக சிந்தனை, நாட்டம், ஆன்மீக சுற்றுலா, ஒரு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்ற வகையில் ஒரு வெளியூர் பயணம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்ற விஷயம் கொடுக்க போகிறாருங்க. ஆக தனவரவு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பாக்கியங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன மனசில் நினச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய இடத்துல 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. ஒரு நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, வீடு கட்டுறதுக்கான அமைப்பு கூடி வரும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக கூடி வரும். எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த பாக்கிய குரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அருமையாக இருக்காருங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்தாருங்க. 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பங்கு பரிவர்த்தனை அப்படின்ற விஷயம், தொழில் வேலை செய்யக்கூடிய இடம் எல்லா விதத்துலேயும் ஸ்மூத்தாக தான் கண்டிப்பாக போயின்னு இருந்திருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதி 7 அப்படின்ற விஷயம் இருக்கிறது பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை அப்படின்றது உங்களோட மனைவியாக இருந்தால் கணவராக இருந்தால் மனைவி அப்படின்ற விஷயத்தில் சின்ன சின்ன முரண்பாடுகள், ஒரு விதண்டவாதங்கள், கோபங்கள் அப்படி லாபங்கள் அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா 6ஆம் அதிபதி 7ல் போகும்போது அங்கே கலத்திர ஸ்தானத்தில் அவர் போகிறாருங்க. 6ஆம் அதிபதினாலே அப்போ மனைவியோட சண்டை பிரச்சனைகள் அப்படின்ற விதமாக வரக்கூடிய அமைப்பு அந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் போகிறப்ப துலாம் ராசி நேயர்களுக்கான ஒரு விஷயங்கள் இது நடந்திருக்கும். இப்போ குரு பகவான் அதுலேருந்து விலகுறாருங்க. 6ஆம் அதிபதி 8ல் மறைகிறாருங்க. அப்படின்றதுனால இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு விடுபட்டு ஒரு திடீர் அதிர்ஷ்டம், இல்லை வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது அப்படின்ற மாதிரியான யோகம். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் போகிறாருங்க. அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 12ஆம் இடத்துலையும் கேது இருக்காருங்க.
கேது இருக்கிறதும் வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதுவும் குருவோட பார்வையில். அதேமாதிரி 8ஆம் இடத்துலையும் உங்களுக்கு குரு இருக்கிறது, அதுவும் சுக்கிரனோட வீடாகி குரு இருக்கிறது. ஒரு அதிக சுபத்துவம் அப்படின்ற வகையில் ஏதாவது தொழில் வேலை மாற்றமாவது கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னா வேறு ஊருக்காவது மாற்றம் அப்படின்ற விஷயமாவது ஏதாவது ஆவீங்க. ஆக எல்லா வகையிலையும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி யோகம், ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி யோகத்தையும், ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்படின்றப்ப வந்து இந்த லாட்ரி யோகம் அப்படின்ற விஷயம், அதுவும் குரு வந்து பார்வையில் 12ஆம் இடத்துல கேது இருக்குது. அப்படின்றதுனால உங்களுக்கு அவர் 6ஆம் இடத்துலையும் ராகு இருக்காருங்க. அப்போ 6, 8, 12 அப்போ அந்த 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுத்து இருக்குங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த 2 இடமும் குருவோட பார்வையில் இருக்குங்க. 6ஆம் இடம் அப்படின்றது குருவோட வீட்டில் ராகு இருக்குங்க. ஆக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்ற விஷயங்கள் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. ஆக துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. இது வரைக்கும் ஏற்பட்ட குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் நீங்கி ஒரு சுமூகமாக போகக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஃபேமிலியில் இருப்பீங்க. அப்புறம் பொது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன மனக்கசப்பு அப்படின்ற விஷயம் வருங்க. எல்லாமே நல்லதாகவே நடந்துடும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நடக்காதுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க. ஏன்னா ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு போகிறாருங்க. அப்போ 8ஆம் இடம்னாலே வந்து ஒரு பிரச்சனைகள், ஒரு அவமானம், சின்ன சின்ன அவமானங்கள் ஏதாவது பட வேண்டிய சூழ்நிலை வரும். திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குறாரு, அதுலேயே ஒரு பிரச்சனைகளையும் அப்படின்ற வரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு துலாம் ராசிக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு போகிறாருங்க. ஆக திடீர் யோகங்களும் உண்டு, சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குங்க. எதுவுமே எச்சரிக்கையாக இருந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அருமையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷம் சூப்பராக இருக்க போகுதுங்க. குரு பயிற்சி அருமையாக இருக்குங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாருங்க. ஒரு வேலை அமைப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் சக்ஸஸ், வெற்றி அப்படின்ற விஷயத்தை நிறையவே கொடுத்துருப்பாங்க. அப்போ வேலையில் ஒரு ப்ரொமோஷன், முன்னேற்றம், வருமானத்தில் நல்ல நிலை, நிதிநிலை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருக்கும். ஒரு லோன் அப்படின்ற விஷயங்கள் எதுவும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து லோன், பணம், யார்கிட்டயாவது கடன் கேட்குறது, அந்த கடன் அப்படின்ற அமைப்பு, அதுவும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல யோகங்களை கொடுத்துருக்கோம். விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு யோகா 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய தனம் உங்களுக்கு அவங்க பூர்வ புண்ணியம் அப்படின்ற மாதிரியான 2 ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு யோக அதிபதிங்க. அவர் வந்து 6ல் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை, வருமானம், ஒரு சில கடன் பிரச்சனை அப்படின்றதையும் அவர் கொடுத்துருப்பாருங்க. 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் பிரச்சனையும் இது வரைக்கும் கொடுத்துருப்பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல போகிறாருங்க. 5ஆம் அதிபதி 7ல் போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்கிற தொழில், பார்ட்னர்ஷிப்பில் லாபம், உங்களுக்கு செய்ய போகிற வேலையில் அதில் முன்னேற்றம், ப்ரொமோஷனு வந்து ராசியவே விருச்சிக ராசியை பார்க்குறாருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சிந்தனை, எண்ணங்கள் எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு யோகம் அப்படின்ற விஷயங்கள் கிடைக்க போகுதுங்க. ஆக விருச்சிக ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு யோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு ராசியவே குரு பகவான் பார்க்குறாங்க. ஆக ஆன்மீக சிந்தனைகள், ஒரு வந்து ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போகக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இது மாதிரியான அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆஹா, ஒரு இது வரைக்கும் வந்து ஒரு கடன் அமைப்பு அப்படின்ற விஷயம் நிறைய இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை ஒரு நிவர்த்தியாகி உங்களுக்கு குரு பகவான் 7ல் இருக்கார். பார்ட்னர்ஷிப் மூலம் லாபம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. அதன் மூலம் அந்த கடன் அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு குறைய போகுதுங்க. ஆக வந்து ஒரு திருமண தாமதம் அப்படின்ற விஷயங்களாக இருந்தாலும் ராசியவே குரு பகவான் பார்க்குறதுனால 7ஆம் இடத்துலையும் குரு பகவான் போகிறாருங்க. அப்படின்றனால திருமண ஒரு யோகம் அப்படின்ற விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக லக்னத்துக்கு, விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு யோகம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குங்க. ஆக விருச்சிக ராசிக்கும் ஒரு அருமையான அமைப்பில் குரு பகவான் 7ஆம் இடத்துல போகிறாருங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு, தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு
1, 4 2 இடத்துக்கு அதிபதி வரக்கூடிய ஒரு 5ஆம் இடத்துல ஒரு மனசில் எண்ணிய காரியம் நிறைவேறக்கூடிய அமைப்பு தான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல குரு ஒரு சுபகிரகம், முதன்மை சுபகுரு அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா அந்த 5ஆம் இடத்துல இருக்கிறதே திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். மனதில் எண்ணிய காரியம் நிறைவேறியிருக்கும். தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காலமாக இந்த ஒரு வருஷம் சூப்பராக இருந்திருக்குங்க. இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு போகிறாருங்க. என்னதான் பணம் பொருள் எல்லாம் சேர்த்தே வச்சுருந்தாலும் இன்னும் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும், அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான். இன்னும் ஏதாவது ஒரு கடன் வாங்கி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியாக ட்ரை பண்ணுவீங்க. கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வருஷ காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரு பகவான் 6ஆம் இடத்துல போகும்போது கடன் அப்படின்ற பிரச்சனை ஒரு கடன் அப்படின்ற அமைப்பையும் கொடுப்பாரு. அதில் நீங்கள் ஒரு கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா அந்த கடன் ஒரு தகுதிக்கு மீறிய கடனாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு அளவான கடனை வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த கடனை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்பாக பார்த்துக்குங்க. தனுசு ராசிக்கு உங்களுக்கு ஒரு இது வரைக்கும் நல்ல யோகமாக தான் இருந்தாங்க. இனிமேலும் பார்த்திங்கன்னா ஒரு வேலை அமைப்புலேயும் ஒரு நல்லா தான் இருக்கும். ஒரு தொழில் அமைப்பு அப்படின்ற விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் எல்லா வகையிலுமே தனுசு ராசிக்கும் குரு பகவான் போகிறாரு. ஆனால் ராசி அதிபதி 6ல் மறைவது அப்போது அவங்களோட அவங்க செய்யக்கூடிய வேலையை அடுத்தவங்க உதவியால் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம். அப்போ அந்த வேலை அமைப்பில் ஒரு நீங்கள் என்ன தான் ஒரு போட்டி அப்படின்ற விஷயங்களை வச்சிங்கன்னா நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடம் தான் போட்டி பந்தயங்கள் அப்படின்ற விஷயத்தில் குரு போகும்போது அந்த போட்டி பந்தயங்களில் செய்யக்கூடிய அமைப்பு, ஆக ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டங்கள் அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறாருங்க. இனிமேல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்தது இருக்காது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மத்தியம பலன்களாக கண்டிப்பாக இருக்குங்க. மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாருங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தாயாரோட உடல்நிலை அப்படின்ற விஷயம் ஒரு நல்லாவே இருந்திருக்கும். அதில் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இனிமேல் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் வளருங்க, நல்லாவே கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு கல்வி அப்படின்ற விஷயத்துலேயும் நல்ல ஒரு புத்திசாலியாக கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. 5ஆம் இடத்துல போகக்கூடிய குரு நீங்கள் மனசில் எப்படி ஒரு மெமரி பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா. இனிமேல் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல குரு போகிறது அந்த மெமரி அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நல்லாவே வச்சுக்குவீங்க. ஒரு கல்வி அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஒரு மனதில் எண்ணிய காரியம் பார்த்திங்கன்னா நல்லாவே நடக்குங்க. ஒரு தொட்டது துலங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3, 12ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல். ஆக 3ஆம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இளைய சகோதரம் வழியில் உங்களுக்கு நன்மைகள் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு குறுகிய பயணம் அப்படின்றது நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்றது ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த குறுகிய பயணத்தை உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா மனதுல எண்ணிய காரியம் அப்படின்றது அந்த 3ஆம் அதிபதியாக வராரு. அப்படின்றதுனால ஒரு காரியங்கள் அப்படின்றது 5ஆம் இடத்துல இருக்குது. மனசில் ஏதாவது ஊர் போகணும் அப்படின்னிங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்க. 12ஆம் இடத்துல உங்களுக்கு அவரும் 12ஆம் இடத்து அதிபதியாகவும் குரு வராருங்க. அப்போ 12ஆம் இடம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா செலவுங்க. அப்போ செலவும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதியும் அவரே வராரு அப்படின்றதுனால இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருக்க கேதுவை குரு பார்க்குறாருங்க. அப்போ இப்போ இந்த கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக சொத்து ஏதாவது பணம் வர்றது இல்லை அப்பா பணம் வர்றது இந்த மாதிரியான பணம் பூர்வீக சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருந்ததுன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பார்வையில் கேது இருக்கிறது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுங்க. சட்ட சிக்கல் எல்லாம் நீங்கும். இனிமேல் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற காரியம் மனதில் எண்ணிய காரியம் நிறைவேறி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு இருக்குங்க. அருமையான காலமாக மகர ராசிக்கு சூப்பராக இருக்குங்க. கும்பராசி நேயர்களுக்கு கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே சனி பகவான் இருக்காருங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தாருங்க. அப்போ 3, 9ஆம் இடம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு தொலைதூர பயணங்கள் அப்படின்ற விஷயம் போயிட்டு வந்துட்டுற மாதிரியான அமைப்பு. இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு நிலையாக வேலை செய்ய முடியாது, வேறு இடத்துக்கு போகிறது, மறுபடியும் வேறு இடத்துக்கு போகிறது
அப்படின்றது மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற குரு ஒரு சுபகுரு உங்களுக்கு பண்ணியிருப்பாருங்க. அப்போ இந்த 3ஆம் இடம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய பயணம் அப்படின்ற விஷயம், அடிக்கடி பயணம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு மாதிரியே இருந்துருப்பீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலைச்சல் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு குறைய போகுதுங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்ற விஷயம் வராங்க. அப்போ வண்டி வாகன யோகம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தாயாரோட உடல்நிலை இது வரைக்கும் சரியில்லாமல் இருந்ததா, இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்க போகுதுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு போகிறாரு. அப்போ வந்து தாயாரோட உடல்நிலை ஒரு மேம்பாடு அப்படின்ற விஷயம் இருக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா, அப்போ வண்டி வாகன யோகம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அருமையாக சூப்பராக இருக்குங்க. ஆக ஒரு கும்பராசிக்கு ஒரு வண்டி வாகன யோகம், ஒரு வீடு கட்டுற யோகம், ஒரு தாயாரோட உடல்நிலையில் முன்னேற்றம். ஆக இது வரைக்கும் இருந்த அலைச்சல் அப்படின்ற விஷயத்தில் ஒரு அலைச்சல் வந்து ஒரு தீர்வுக்கு வந்து ஒரு நிலையான வேலை தொழில் அப்படின்ற அமைப்பு அப்படின்ற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு வருஷம் சூப்பராக இருக்க போகுதுங்க. ஆக கும்பராசிக்கு ஒரு 7.5 சனி அப்படின்ற விஷயம் போயிட்டுருக்கு. அந்த விஷயத்தில் நான் இந்த வீடியோ பதிவுலேயே முன்னாடியே சொன்ன மாதிரி 7.5 சனி போகும்போது அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோகங்கள் எவ்வளோதான் யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் ஒரு மத்தியம பலன்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஆக கும்பராசிக்கு 7.5 சனி போவதனால உங்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய பலன்களில் ஒரு 50% பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. மீனராசி நேயர்களுக்கு, மீனராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் எப்படியாவது வருமானங்களை உங்களுக்கு நல்லா கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சும் ஒரு ஆன்மீக பேச்சு சிந்தனைகள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பழிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட இது வரைக்கும் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக நடத்தியிருப்பாருங்க. ஆக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அடுத்து உங்களுக்கு ராசியிலேயே உங்களுக்கு ராகு பகவான் போகிறாருங்க. அப்போ ராசியிலேயே ராகு பகவான் போகிறது அடுத்தவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்ததுன்னா அது வந்து ஒத்தி வைங்க. ஏன்னா ராசியிலேயே ராகு போகுது. ஏற்கனவே 7.5 சனியாக வந்து பாத சனி ஒரு விரய சனியாக சனி பகவான் வராருங்க. ஆக நீங்கள் வந்து யாருக்கும் முன்ஜாமீன் அப்படின்ற விஷயங்கள் பண்ணாதீங்க. பண உதவிகள் அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அவன் யாருக்கும் எதுவும் பண்ணிக்கிட வேணாம். ஏன்னா அந்த 7.5 சனி காலத்தில் ராசியிலே ராகு போகிற டைமிங்கில் பண பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமக்கு சாதகமாக இருக்காதுங்க, அடுத்தவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அப்படின்றதுனால ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்துருங்க. பண உதவிகள் பெரிய அளவில் வந்து யாருக்கும் எதுவும் செய்கிறதுக்கு போட வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். விரைய சனியாக வர்றது செலவுகளை உங்களுக்கு நிறையா கொடுக்க போகுதுங்க. ஆக சேமித்து பணம் வச்சுருந்தீங்கன்னா அதை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஒரு கரெக்டான வழியில் பணத்தை செலவு அப்படின்ற விஷயங்களை பண்ணுங்கள். உங்களுக்கு அருமையான அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். இந்த மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் போகிறாருங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் போகிறது 3-9 அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வ வழிபாடு, ஒரு பூர்வீக ஊருக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இளைய சகோதரன் வழியில் உங்களுக்கு ஒரு நன்மை, சகோதரி சகோதரன் வழியில் நன்மை அப்படின்ற விஷயம். ஆக 3ஆம் இடத்துல போகக்கூடிய குரு பகவான் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு மீடியாவில் நல்ல விஷயங்கள் ஒரு பண்ணக்கூடியது. அந்த யூடியூப்பர் அப்படி விஷயம் பண்ணுறீங்க இல்லையா, யூடியூப்பு அந்த மாதிரியான விஷயங்கள், குறுகிய பயணம், ஒரு மனசில் எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக மீனராசிக்கு நிறைவேறக்கூடிய காலமாக பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அப்போ அந்த 11ஆம் இடத்தை பார்க்கும்போது 11ஆம் இடத்துல குருவோட பார்வைப்படுறது மனதில் எண்ணிய காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குருவை நடத்தி கொடுப்பாருங்க. ஆக மீன ராசிக்கு ஒரு அருமையான காலமாக இருக்கிறது. ஒரு 7.5 சனியாகவும் ராசியிலேயே ராகு போகிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போகிறத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசி அதிபதி உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நல்லா அருமையாக கொடுப்பாருங்க. வேலையில் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், ஒரு எல்லா வகையிலுமே அருமையாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான சூழ்நிலை, இது வரைக்கும் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதுனா சுமூகமான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அமைப்பாக பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு சூப்பராகவே இருக்க போகுதுங்க.
ஆக என்னடா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜன்னகால ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். அதன்படி வந்து பலன்கள் மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்ற விஷயத்த நம்ம இப்போ முழுமையாக பார்த்தோம். இதுபோல் ராசி பலன்கள் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக வந்து நம்ம சேனலில் என்ன நடக்கும் அப்படின்றது, என்ன நடக்காது அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு கணித்து துல்லியமாக போட்டு வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனல் பார்க்காம புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த பதிவில் சரியில்லை அப்படின்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை திருத்திக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்ற விஷயங்களையும் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.